இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். இப்போது நம்ம என்ன சபைகள்லாம் சொல்லப்பட்டு வருகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரத்துல வரப்போகிறார் இல்லையா? கர்த்தருடைய வருகை சமீபத்தில் இருக்கிறதுனால நீங்க நீடிய பொறுமையோடு உங்கள் இருதயத்தை நீங்க ஸ்திரப்படுத்தி காத்து கொண்டு இருங்க. ஏன்னா நியாய தீர்ப்பு செய்கிறதுக்கு தேவன் நித்திய நியாயாதிபதியாய் அவர் நம்முடைய வாசற்படியிலே நிற்கிறார். அதனால நம்ம ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாமல் இருங்கள்னே யாக்கோபு 5:9 சொல்றார். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். அதனால் நமக்கு அக்கிரமத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களோ நமக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் நம்ம எல்லையில இருக்கும்போது நாம் அதனால நம்ம வேதனைப்பட்டு தேவனிடத்துல அவர்களை குறைத்து முறையிடாதபடிக்கு தேவன் நம்முடைய நித்திய நியாயாதிபதியாகிய நம் கர்த்தர் நம்முடைய வாசற்படியிலே நிற்கிறார். அதனால நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நம்ம நிற்காதபடிக்கு, நம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நம்ம ஒருவருக்கு ஒருவர் நாம முறையிடாது இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா நீங்க கர்த்தருடைய சமூகத்துல நீங்க அமர்ந்து காத்திருங்க, கர்த்தர் உங்களுடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார் இல்லையா? காரிய சித்திய உள்ளவன் மேல் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் நீங்க எரிச்சலாகாமல் இருங்கள்னே சங்கீதம் 37:7 சொல்றத பாக்குறோம். அப்ப தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து தேவ சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். தீவினை செய்கிற மனுஷங்க மேல நம்ம எரிச்சலோ பொறாமையோ அடையாதபடிக்கு நம்ம அமைதலாய் தேவனுடைய காரியத்துக்கு காத்திருக்கிறவர்களாய், அவர் வருகைக்கு நம்ம காத்திருக்கிறவர்களாய், ஏன்னா அவர் தான் நித்திய நியாயாதிபதியாய் நியாயாசனத்திலே அமர்ந்து கடைசி காலத்துல நியாயம் தீர்க்க போகிறார். அப்ப இன்னைக்கு துஷ்டர்கள் நமக்கு விரோதமாய் அநியாயங்கள் அநேகம் நமக்கு செய்தாலும் தேவன் நியாயம் தீர்க்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதனால நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். 1 பேதுரு 4:7 பாக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்ப நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். ஏன்னா நம்ம அன்பு தேவனால் தான் உண்டானது இல்லையா? அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தவன். அப்ப தேவனால் பிறந்தவங்க எல்லாருமே அன்பானவர்கள் இல்லையா? அவரை அறிந்திருக்கிறோம். நம்ம தேவனை அறிந்திருக்கிறதுனால அந்த அன்பின் ஆவி தேவன் நம்மை நிரப்பி பூர்ணப்படுத்தி இருக்கிறார். அதே போல பிலிப்பு 4:5 பாக்கிறோம். உங்கள் சர்க்குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அப்போ அவர் நம் வருகை அவரது சமீபமா இருக்கிறதுனால நாம சாந்த குணத்தோடு பொறுமையோடு எல்லா மனுஷர்களுக்கும் முன்பாக நாம எப்படி நடந்து கொள்ளணும்? சாந்த குணம் உள்ளவர்களாய். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி போனார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறதுனால நீங்க என் நுகத்தை சுமந்து கொள்ளுங்க. அந்த நுகம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த நுகம் லேசாக இருக்கும், அந்த சுமை உங்களுக்கு லகுவாக இருக்கும்னே சொல்றாரு. என் சுமை லகுவா இருக்கும். அந்த சுமை, அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையை நீங்க கற்றுக்கொள்ளுங்க, அதை நீங்க சுமந்து நடங்க, என் வருகைக்காக நீங்க காத்து கொண்டு இருங்கன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அவர் வருகைக்கு நாம் காத்திருக்கணும். சங்கீதம் 27:14 அப்படி சொல்லுது. அப்போ நம்ம இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்துவார் இல்லையா? அவர் வருகையில நாம் காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 22:20 சொல்றார், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரத்துல வரப்போகிறார். அதனால அவர் வருகைக்கு நாம ஆயத்தப்படணும். பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கர் 3:11 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு அவர் அனைவரோடும் கூட அவர் வரப்போகிறார் இல்லையா? அதனால நாம் கரை திரை அற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்க
நாம திராணி உள்ளவங்களா இருக்கணும். தேவன் அப்படி நம்ம அவர் ஸ்திரப்படுத்தணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் சொல்றார். என் நீதியின் வலக்கரத்தினாலே உங்களை தாங்குவேன்னு சொல்றாரு. அதனால அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம ஸ்திரப்படுவோம். கர்த்தருக்குள்ளாக நாம் பலப்பட்டு காணப்படுவோம். அதே போல கர்த்தருடைய வருகை சமீபத்தில் இருக்கிறதுனால சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள்னு சொல்றாரு. நீங்க அது அப்படி விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறது. எவ்வளவாய் வருகிறதோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். கர்த்தருடைய வருகை எவ்வளவு சமீபத்து இருக்கிறதோ அவ்வளவாய் நீங்க ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி சபைக்கு வருவது விட்டு விடாதிருங்கள். சபை கூடுதல்ல நாம காணப்படணும். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அறியணும். தேவனுடைய வருகை எப்பொழுது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அப்ப சபை கூடி வருவதை நாம் விட்டுவிடக்கூடாது. தேவனுடைய வருகை சமீபத்து இருக்கிறத நம்ம ஆலயத்துல கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். அதே போல சங்கீதக்காரன் இங்க சொல்றார், சங்கீதம் 135 கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்பி, ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற மனுஷன் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இல்லையா, அந்த வார்த்தையை நாம் நம்பணும். ஏன்னா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அவருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னே வேதவசனம் சொல்லுது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்புங்க. அவர் வர காலம் சமீபமா இருக்கு. அந்த வருகைக்கு ஆயத்தப்படுங்க. 1 தெசலோனிக்கர் 3:5 சொல்லப்பட்டது போல கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக. அப்ப தேவன் நம்மை பொறுமைக்கு நேராக நடத்துவார். நம் இருதயத்தை தேவனை பற்றும் அன்புல இருக்கணும். ஏன்னா தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களா இருக்கணும். இது கடைசி நாட்கள். தேவனை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தேடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பிழைப்போம். அப்ப தேவ ராஜ்யத்திலே நாம காணப்படுவோம். நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும். அவர் வசனத்தை கை கொண்டு வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்களை ஸ்திரப்படுத்துங்க. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு. நாமும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த கடவோம். ஆமேன்.